Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில டே இன் மை லைஃப். அதுல வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு வெயிட் மெயின்டைனிங்க்கு சூப்பரான டிப்ஸ் ரெசிபிஸ் எல்லாம் இருக்குங்க. இன்னைக்கு மறக்காம ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே பிளாக் வந்து பார்க்கலாம் வாங்க. உளுந்தங்கஞ்சி ரெசிபி வந்து போடுங்க சிஸ்டர், சர்ச் பண்ணேன் ஆனா வரல, அதோட ரேஷியோ சொல்லுங்க அப்படின்ட்டு நிறைய இன்கிரீடியன்ட் போட்டு பண்றதுங்க. கமெண்ட்ல நான் வந்து சொல்லல. அதுதான் உளுந்தங்கஞ்சி ரெசிபின்னு உளுந்தங்கஞ்சி ரெசிபி டெல்லி தமிழச்சின்னு போட்டீங்கன்னா வரும் சிஸ்டர். முன்னாடியே வரும், ஃபர்ஸ்ட் வீடியோவா வரும். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலயே கருப்பு கவுனி வீடியோவும் வரும். ஸோ அது பார்த்துட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? நீங்க எப்படி சர்ச் பண்ணீங்கன்னு தெரியல, உளுந்தங்கஞ்சி டெல்லி தமிழச்சி அப்படின்னு போடுங்க, சரிங்களா? அப்புறம் வெயிட் லாஸ்ல இருக்கீங்கன்னா அந்த உளுந்தங்கஞ்சி வந்து உப்பு போட்டு தான் குடிக்கணும், சரிங்களா? அதுவே நீங்க வந்து நார்மலா இப்ப மெயின்டைன்ல இருக்கிறோம், நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், வீட்டுல உள்ளவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நீங்க வந்து நாட்டு சக்கரை கருப்பட்டி அந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப நல்லது, சரிங்களா? இதுக்கு பேரு டயட்டா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கமெண்ட் பண்றவங்க என்னோட ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா நான் டயட் இருக்கேனே சொல்லலையே, நான் வந்து அப்ப அதை வந்து நம்ம வீடியோ பார்க்காத ஒரு ஆள்னு அதிலேயே தெரிஞ்சுக்கிட்டேன் நானு. ஸோ வந்து இதுக்கு பேர் டயட்னு கேட்டதாங்க. அவங்களுக்கு கீழே நான் சொன்னேன், நான் டயட்னே சொல்லலையேங்க, நான் வந்து வாட் ஐ ஈட்டிங் எ டேன்னு தான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டேன் நான். அதுக்கப்புறம் ஸோ அவங்க வீடியோவே பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்சிமம் நான் டயட் மாதிரி தான் கொண்டு போவேன். சில விஷயங்களும் எனக்கு பிடிச்சதை அப்பப்போ சாப்பிட்டுப்பேன். ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நீங்க ரெகுலரா பாக்குறவங்களுக்கு அது வந்து தெரியும், மற்றவங்களுக்கு அது புதுசா பார்க்குறவங்க அதுல என்ன எழுதியிருக்குன்னு கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு சாப்பிட்ட வீடியோ போடுறோம், என்ன சாப்பிட்டோன்ற வீடியோ போடுறோம் அப்படின்னா அது வந்து வெயிட் லாஸ்க்குன்னு தான் நினைச்சுக்கிறாங்க. அதனாலதான் எனக்கு அந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து நான் போட்டாலே வெயிட் லாஸ் வீடியோன்னு நினைச்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதனால நான் விட்டுட்டு அதான் சொல்லிட்டு அவங்களுக்கு கிளியர் பண்ணிட்டு விட்டுட்டேன். ஸோ இதுவே நீங்க இன்னும் யாராவது புதுசா பாக்குறீங்க அப்படின்னா நான் இப்போ வந்து ஜஸ்ட் மெயின்டைனிங்ல இருக்கிறேன். ஸோ அதனால எனக்கு அப்பப்போ எனக்கு பிடிச்ச விஷயத்த வந்து சாப்பிட்டுக்கிறேன். இப்பவுமே நான் வந்து டயட் மாதிரி தாங்க கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறேன். மெயின்டைன்லயுமே நம்ம வந்து ரொம்ப டஃபா தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் அப்பப்போ நமக்கு பிடிச்சதை சாப்பிட்டுக்கிறது. ஸோ அதுதான் வந்து பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா? அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு நீங்க வந்து தூங்குவீங்கன்னு கேட்டீங்க. கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடுங்க நான் தூங்குறதுக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா நைட்டு டின்னர் வேலை, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிச்சன் கிளீன் பண்ணி வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீடியோ எடிட் பண்ணி அதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை வந்து டவுன்லோட் போட்டுட்டு தான் நான் வந்து படுப்பேன். ஸோ எனக்கு வந்து கிட்டத்தட்ட 12 மணி டெய்லியுமே ஆயிடும். ஸோ ஆனால் சீக்கிரமா தூங்கணும். ஆனால் என்னோட ப்ரொஃபஷன் இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன், டெய்லி வீடியோ போடுறேன் அப்படின்னா அதுதான் பெஸ்ட். இதை நான் காலைல எழுந்திரிச்சு எடிட் பண்ணணும்னா கண்டிப்பாக முடியாது. காலைல ரஷ்ஷாக நான் வேலைக்கு பண்ணிட்டு இருப்பேன். அப்படிங்கும்போது முடியவே சான்ஸ் முடியாது. ஸோ அதனால என்னோட உங்களுக்கு டெய்லி வீடியோ கொடுக்கணுன்றக்க நான் டெய்லி 12 மணி ஆயிடுங்க நான் தூங்குறதுக்கு. ஸோ அதுதான். ஆனா அது வந்து நல்லது கிடையாதுதான். ஆனா எப்படியா 6-7 இயர்ஸ் நம்ம 6 இயர்ஸ் சொல்றாங்க, 6-7 ஹவர்ஸ் ஆகுது நம்ம தூங்கணும். ஸோ அது வந்து பாத்துக்கணும். அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பாக்குறேன். அப்புறம் வந்து வேக்கப் எப்போ எந்திரிப்பீங்க எப்போ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து கரெக்டா 6 மணிக்கு வந்து எந்திரிச்சிருவேங்க. 6 மணிக்கு எந்திரிச்சிட்டு அப்படியே மெதுவா லஞ்ச் வேலை தம்பிக்கு ஏதாவது ரெடி பண்ணி, அவன் ஏன்னா 7:30 மணிக்கெல்லாம் கிளம்பணும் அவனுக்கு. ஸோ அப்படி வந்து போயிட்டு இருக்குங்க, என்ன பண்றது. ஆனா அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு தெரியாது, எனக்கு காலையில இருந்து நம்ம ஓடிட்டே இருக்கோம் இல்லைங்க, அதை எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி ஒரு சொக்கும். அப்புறம் இங்க நின்றுதான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன் நானு 12 மணிக்கு. இங்கெல்லாம் நாய் ஊழ எடுத்து அது டியூட்டியை பார்க்க ஆரம்பிச்சிடா, அப்ப வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பேன் நானு. ஸோ அந்த மாதிரி இருக்கு. என்ன பண்றது, நம்ம ஒரு விஷயத்த நோக்கி ஓடிட்டு இருக்கும் போது அது அச்சீவ் பண்றதுக்காக நம்ம வந்து ஓடிட்டு இருக்கோம். ஸோ அது போக நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு வேற. ஸோ அதுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் போடுறோம். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி கஞ்சி வந்து குடிச்சா எத்தனை நாள்ல எவ்வளவு வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க.
கருப்பு கவனி கஞ்சி மட்டும் குடிச்சு வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியுமானா கண்டிப்பா கிடையாது. அதுக்கேத்தாப்புல புரோட்டீன் ஃபைபர்ஸ் எடுத்து ஒரு டயட் வந்து எடுத்து அது கூட நம்ம அந்த கருப்பு கவனியை நம்ம ஆட் பண்ணும்போது அந்த கருப்பு கவனியில வந்து நமக்கு புரோட்டீன் ஃபைபர்ஸ் நல்லாவே இருக்கு. ஸோ அதனால நமக்கு அது வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி ஒரு டயட் இருந்து கரெக்டா இருக்கும்போது ஒரு 1 மந்த்துக்கு 5 kg வந்து நம்ம குறைக்கலாம். சரிங்களா? 4 to 5 kg வந்து கண்டிப்பா வந்து குறைக்கலாம். அதுவும் நம்ம கன்சிஸ்டன்டா இருந்தா மட்டும்தான். நான் 2 நாள் ஃபாலோ பண்ணுவேன், அப்புறம் 2 நாள் சீட் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சு பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், 2 நாள் பண்ணதுக்கான பலனே இல்லாம போயிடும். அப்படியே வந்து இப்போ ஒரு வாரம் ஒருத்தவங்க ஸ்ட்ரிக்டா டயட் பண்ணிட்டு அந்த வாரத்துல ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்குன்னு ஏதோ சீட் பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கு அந்த வாரத்துல பண்றதுக்கான பிரயோஜனம் இல்லாம போயிடும். இன்னொரு விஷயம், அந்த ஞாயிற்றுக்கிழமை சம்டைம் உங்களுக்கு உங்களால முடியல இந்த தடவை ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்கன்னா அந்த வெயிட் ஏறாம இருக்கிற மாதிரியாவது மெயின்டைன் ஆகுது பண்ணிக்கணும். சரிங்களா? ஏன்னா அப்பதான் அந்த குறைச்சதுக்கான பலன் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு ஏத்தாப்புல மதியத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு பிரியாணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து ஃப்ரூட்ஸ், நைட்டு அதாவது டின்னருக்கு 6:30 அந்த டைம்லயே முடிச்சிருங்க. ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்டு முடிச்சிருங்க. அதுக்கு மேல எதுவும் சாப்பிட்றாதீங்க. ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் வந்து சீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலைல வந்து மதியம் நைட்டு அப்படின்னு 3 வேளையும் மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா நீங்க குறைச்சதை விட நீங்க எகிரி ஏறிடுவீங்க. சரிங்களா? ஸோ அதனால ரொம்ப கான்சியஸா இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது பாரதி சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, என் பேரை வந்து எப்பவும் விஷ்ணு சிஸ்டர் சொல்லுவீங்களே, இன்னைக்கு கரெக்டா வந்து பாரதின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. அவங்க பையன் பேரு தான் வந்து விஷ்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ஐடி வந்து விஷ்ணுன்னு தான் ஸ்டார்ட் ஆகுமா. சோ நான் அப்படியே சொல்றேன். அவங்க நிறைய தடவை சொல்லி இப்ப நமக்கு அந்த ஐடிக்கு யார் பேருன்னு நமக்கு மெமரி ஆயிடும் இல்லையா? அப்படிதான் வந்து டெய்லி நான் ஒரு விஷயத்த பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னும் போது அது வந்து மனப்பாடம் ஆயிடும்ல. அந்த மாதிரிதான் சிஸ்டர், அது வந்து மெமரியில இருந்து போகாது. தான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாதாம் சோக் பண்ணி சாப்பிட எனக்கு வந்து பிடிக்கல சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. பாதாம் சோக் பண்ணி சாப்பிட பிடிக்கல அப்படின்னா பாதாம் வந்து நீங்க நட்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு ஜூஸ் பண்ணி குடிக்கிறோம் பாத்தீங்களா, அது நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நட்ஸ் ஜூஸ் டெல்லி தமிழ்ச்சின்னு போட்டாலே வரும். அந்த நட்ஸ் எல்லாம் நைட்டு ஊற வச்சுட்டு அது ஸ்வீட்காக வந்து பேரிச்சம்பழமும் உலர் திராட்சை இது எல்லாமே சேர்த்து நிறைய பாதாம், முந்திரி, பிஸ்தா, முந்திரி இல்ல பாதாம், பிஸ்தா, வால்நட், அதுக்கப்புறம் அது என்னது அத்திப்பழம் இதெல்லாம் சேர்த்து. சரிங்களா? அதை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதை வந்து நைட்டே சோக் பண்ணிட்டு காலையில அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிட்டு ஊற வச்ச தண்ணியை ரிமூவ் பண்ணிட்டு வேற தண்ணி ஆட் பண்ணி அரைச்சு அது ஒரு ஷேக் மாதிரி குடிக்கலாம். சோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நீங்க வந்து கேட்டிருந்தீங்க கருப்பு கவுனி அந்த கொள்ளு கஞ்சி அரைக்கிறோம்ல, அதுலயே இந்த பருப்பை வறுத்து போட்டு அரைக்கலாமா? அரைக்கலாம். பட் வந்து கருப்பு கவுனி கொள்ளுவே நமக்கு வந்து போதுமான அளவு நமக்கு அதுல கிடைக்குது. சரிங்களா? சோ நீங்க நட்ஸ் வகைகள் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரா ஒரு மில்க் சேர்க்க கூடாதுங்க, சாரி, ஒரு ஷேக் மாதிரி உங்களுக்கு வந்து ஆயிடும். ஸோ அது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுவே வெயிட் கெயினுக்குன்னா அந்த நட்ஸ் கூட பனானா அதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ணி நம்ம அரைச்சு குடிக்கலாம். சரிங்களா? குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் கெயினுக்கு. அதுக்கப்புறம் கோகனட் மில்க் வந்து குடிக்கலாமா, சாப்பிடலாமா, அது சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கோகனட் மில்க் வந்து பாத்தீங்கன்னா தாய்ப்பாலுக்கு சமமானதுங்க. சோ நம்ம வந்து கோகனட் மில்க் எடுத்து ஒரு குழம்புல போட்டு கொதிக்க வைக்கும் போதுதான் அது வந்து ஃபேட்டா வந்து மாறும், அதிக அளவு ஃபேட்டா. சரிங்களா? அதையே நீங்க வந்து தேங்காய் பால் எடுத்து அதை வந்து நம்ம குடிக்கும் போது நார்மலா நீங்க ஒரு கிளாஸ் குடிச்சீங்க அப்படின்னா அது வந்து உங்க புண்ணு வந்து வயிற்று புண்ணு ஆத்துறதுல இருந்து அதான் சொல்ற தாய்ப்பாலுக்கு நிகர்னா யோசிச்சுக்கோங்க, அவ்வளவு நல்லது நம்ம உடம்புக்கு. சரிங்களா? ஒரு தேங்காய் சில்லா நீங்க தேங்காவும் சாப்பிடுறது நல்லது. குழம்பு பொரியல்ல நீங்க போடுறத நான் ஏன் ஸ்கிப் பண்றேன், அதிகமா நீங்க ஏன் அதெல்லாம் போட மாட்டீங்க, எங்க ஊர் சைடு பெரும்பாலும் போட மாட்டாங்க. அது நல்லதும் கூட, நம்மளுக்கு கொதிக்கும் போது அதோட ஃபேட் லெவல் அதிகமாகும். சரிங்களா? அதுவே நீங்க வந்து ஒரு தேங்காய் சில்லா சாப்பிடலாம், இல்லைன்னா அந்த தேங்காய் பால் வந்து தனியா எடுத்து குடிக்கலாம். சரிங்களா? அது வெயிட் கெயின்லாம் ஆகாதுங்க. நம்ம ஹெல்த்தியான விஷயங்கள் நிறைய பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னா ஹெல்த்தியான விஷயங்கள் சாப்பிடுறோம் இல்லையா, அது எல்லாமே வெயிட் கெயின் ஆயிடுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அது அளவா எடுத்துக்கிறோம்ல அதுலதான் இருக்கு. ஹெல்தியான விஷயத்த அளவா சாப்பிட்டு அப்படி வந்து குறைக்கிறது தான் வந்து இது. அளவுக்கு மீறி போகும்போது அது வந்து கெயினுக்கு ஆகும். சரிங்களா?
நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பிளாக் காஃபி வந்து குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. குடிக்க கூடாது, வேண்டாம். ஏன்னா அதுல கெஃபைன் இருக்கு இல்லையா. ஸோ நைட்டு நீங்க தூங்க போறது ஒரு தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். நிறைய விஷயங்களுக்கு அது வந்து நல்லது கிடையாது உடம்புக்கு. நீங்க அதுக்கு முன்னாடி ஈவினிங் கூட குடிச்சுக்கோங்க. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி குடிக்க வேண்டாம். சில நாள் நானே அந்த தப்பை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அது வந்து அது பண்ணக்கூடாது. சரிங்களா? உங்களோட பல் வலி எப்படிக்கா இருக்கு, பல்லு ரிமூவ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ரிமூவ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா உங்க கூட வீடியோ ஷேர் பண்ணிடுவேன். எப்படியாவது நான் போறது பிளாக்ல எப்படியாவது இன்க்ளூட் ஆகும். இன்னும் ரிமூவ் பண்ணலைங்க சிஸ்டர்ஸ். ஏன்னா சனிக்கிழமை ஹஸ்பண்ட் லீவ்ல இருப்பாங்க. யாராவது ஒரு சப்போர்ட்டுக்கு இருக்கணுங்க எனக்கு. எப்படிங்க? அதனாலதான். ஏன்னா தம்பி பர்த்டே அப்போ லீவ் போட்டாங்க இல்லையா. ஸோ வர சாட்டர்டே அவங்களுக்கு லீவ் இருக்கு. ஸோ அன்னைக்கு வந்து போய் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ கொஞ்சம் அந்த மாத்திரை வச்சு ஓட்டிட்டு இருக்கேன். ஆனா வலி இந்த சைடே சாப்பிட்டுட்டு இருக்கேன் அந்த மாதிரி. ஆனா புடிங்கிடணுங்க. அதுக்காக தான் வெயிட்டிங். சனிக்கிழமை போயிட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சிஸ்டர்ஸ். சரிங்களா? கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருமே அவ்வளோ வந்து அன்பு கொடுக்குறீங்கங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த அன்புக்காக தான் நம்ம வந்து அன்பு தான் எல்லாமே. ஸோ அதை மட்டும் எனக்கு கொடுத்துட்டே இருங்க எப்பவுமே. சரிங்களா? ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாள் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு நல்லா வேர்க்குதுங்க. அப்படி ஒரு உஷ்ணமா இருக்குதுங்க. மழை வருது நிக்குது, மழை வருது நிக்குது, தாங்க முடியலங்க. மழை ஏன் வருதுன்ற மாதிரி ஆயிருது. நச நசன்னு ஆக்கி விட்டு போயிருது. அப்புறம் இந்த வெக்கையும் கிளப்பி விட்டுட்டு போயிருது. அப்புறம் என்னன்னே புரியல. இது மிக்சட். அந்த மாசம் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். அப்படியே பைய வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்டுக்கு அப்புறம் வந்து அப்படியே குளிர் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் இங்க. அப்புறம் வந்து சொட்டை போட்டுக்கிட்டே தெரியவாங்க எல்லாரும் இங்க. அதான் சொல்ற, குளிரும் அதிகம், வெயிலும் இந்த ஊர்ல வந்து அதிகம். இந்த ஊர்ல வாழ்றது உண்மையாவே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு வந்து உஷ்ணம் இருக்கும் இங்க. அதே மாதிரி குளிரும் வந்து அதிகமா இருக்கும். ஆனா இந்த குளிரை கூட நான் தாங்கிடுறேங்க. இந்த வெயில் வந்து ஒரு மாதிரி மயக்கமாக்கிடுது. குளிர் வந்து லேசி ஆக்கும். குளிர் வந்து ஒரு மாதிரி சோம்பேறி ஆக்கும். இந்த வெயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிறக்கணும் அப்படி இந்த பாருங்க ஒரு மாதிரி டயர்ட் ஆக்கி விடுது. இது ஒரு வித்தியாசமா. ஸோ இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு இந்த ஊர்ல. அது ஏன்னா இங்க வந்து நிறைய கார் இருக்கா, நிறைய இன்ஜின் ஹீட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து பிரச்சனையே. ஸோ என்ன பண்றது, இதுதானே ஆகணும். பொல்யூஷன்ஸும் இங்க ரொம்ப அதிகங்க. ஸோ அதனாலதான் இங்க இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் நிறைய வந்து வச்சிருப்போம். அதுதான் நமக்கு நல்லது. ஸோ ஆனா கவர்மெண்ட்ல இருந்து ஏதோ ஒரு தண்ணி மாதிரி ஸ்ப்ரே பண்ணுவாங்க அந்த பொல்யூஷனுக்காக. அவங்க எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே. பட் என்ன ஹீட் தாங்க முடியலங்க. நம்ம ஊர் ஹீட் வேற, இங்க வேறங்க அந்த மாதிரி. ஆனா இங்க வந்து எல்லார் வீட்லயும் நார்மலா இருக்கிறாங்க வீட்டுல கூட கூலரோ இல்ல ஏசியோ கண்டிப்பா வந்து இருக்கும். அந்த மாதிரிதான் இங்க வந்து. அதனாலதான் ஓடுது. ஏன்னா இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் ஃபேன் வச்சு கூட இருந்துடலாம். அப்படிதான் நம்ம இருந்திருக்கோம். ஆனா இங்க வந்து கம்பல்சரி இது எல்லாமே தேவைன்ற மாதிரியான ஒரு குளிர்காலத்துல ஹீட்டர் வந்து வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்குதுங்க. சோ தாங்க. சரி வாங்க இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலேயே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றது. இன்னைக்கு நம்மளோட வெயிட் 59.50 வந்து இருக்குதுங்க. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலான தண்ணி தான் குடிக்கணும்னு தோணுச்சுங்க. அதனால வந்து தண்ணி தான் குடிப்பேன். அதுக்கப்புறம் நேற்று நைட்டே வந்து கருப்பு கொண்ட கடலை இருக்கு இல்லையா, அது வந்து ஊற வச்சிருந்தேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வேக போடலான்ட்டு குக்கர்ல வந்து வேக போட்டாச்சு. அதுக்கப்புறம் சரி இங்கிட்ட வந்து அரிசியை களைஞ்சு ஊற வச்சிடலான்னு அதையும் வந்து பண்ணிட்டேன். குக்கர் வந்து இங்கிட்ட பயிர் வந்து வச்சிருந்தாலும் அது விசில் வர ஆரம்பிச்சு ஒரு சைடு வந்து பாலையும் வந்து காய்ச்சிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து ஃபர்ஸ்ட் பால் ஆற்றி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவருக்கு வந்து ஆற்றி கொடுத்தேன். மூஞ்சியை பாருங்களேன், நல்ல தூக்க வறட்சியில இருக்க மாதிரி இருக்குல்ல. அதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணா சூப்பரா பயிரும் வந்து வெந்துருச்சு. அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு சும்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரெட்டை வந்து பட்டர் அப்ளை பண்ணிட்டு அது கூட வந்து லைட்டா சோஸ் அப்ளை பண்ணி வேணும்னு சொன்னா. ஸோ அதனால அவருக்கு வந்து அந்த மாதிரி தான் அப்ளை பண்ணி 2 எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொண்டக்கடலை வேக வச்சாலும் அதையும் வச்சுட்டு ஒரு வாழைப்பழம் வச்சு பேக் பண்ணியாச்சு அவருக்கு லஞ்ச் பாக்ஸ். அது வந்து கோதுமையில செஞ்ச பிரெட் தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து பையனை கிளப்பி விட்டுட்டாங்க அப்படியே கொண்டு போய் விடுறதுக்காக. கீழே போயிட்டு நான் வந்து பாய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வீடியோவுக்கு வந்து போஸ்ட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சரி உருளைக்கிழங்கு தான் வந்து வேக போடுறேன். உருளைக்கிழங்கு மசாலா கிழங்கு மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கத்தியில விட்டுதாங்க வெந்துருச்சான்னு பார்த்துட்டு இருப்பேன் நான். ஸோ வெந்துருச்சு. அப்புறம் வந்து பப்பாளியும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்து கட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஊற வச்ச அரிசியை வந்து
உலை வச்சு அந்த குக்கர்ல வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து இஞ்சி போட்டு அம்மாச்சிக்கு மாமாவுக்கும் காஃபி வந்து பண்ணேன். இது வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு வந்து பப்பாளி பயறு அதுக்கப்புறமா காஃபி எல்லாமே வச்சு பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து சோறு வந்து விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க சமையலை. என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா கிழங்கு மாதிரி பண்றதுக்கு ஒரு கடாயில நல்லா எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு வந்து பொரிய விட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை பூண்டு தட்டி சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து தக்காளி உப்பு சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்க போறோம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு இந்த மாதிரி பரட்டினோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு அவிச்சோம்ல அதை தோலை உரிச்சிட்டு அதுல வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா வந்து போட்டுட்டு அதுல வந்து உப்பு அப்புறம் வீட்டுல அரைச்சு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி பசரி எடுத்துக்கலாம். லைட்டா தண்ணி தெளிச்சு அப்புறம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலாவோட சேர்த்து உருளைக்கிழங்க வந்து சேர்த்துட்டு நல்லா சுருள வதக்கி எடுத்தோம்னா சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா கிழங்கு மாதிரி செம்ம டேஸ்டா இருக்குங்க. கடைசியா வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிட்டு அப்படியே சர்வ் பண்ணோம்னா அல்டிமேட்டா இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த இது பிடிக்கும்னு சொல்லுங்க, எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணா சூப்பரா வந்து சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லையா. அப்புறம் ரசத்தையும் லைட்டா சூட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ரசம் வந்து இது வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதான் வந்து இன்னைக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு சாதம் ரசம் அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் இது வந்து நல்ல காம்பினேஷனு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து அப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டாங்க. அவங்கள கிளப்பி விட்டுட்டு அப்புறம் நான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கொண்டைக்கல்ல வேக வச்சது அந்த வேக வச்ச தண்ணி ஒரு கப்பு அப்புறம் பப்பாளி எல்லாம் வச்சு சூப்பர் ஃபில்லிங்கா காலைல பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஹெல்த்தியா வந்து சாப்பிட்டாச்சு. வெயிட் லாஸ்ல இருக்கீங்கன்னா கூட இந்த மாதிரி தான் நீங்க வந்து சாப்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து கையோடு இருந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுருவேன். அதுக்கப்புறம் ராகி கருப்பு கவுனி சேர்த்து இட்லி மாவு அரைச்சு வைக்கலாம் இட்லி தோசை சொல்லிட்டு 1.5 கிளாஸ் அளவுக்கு ராகி வந்து எடுத்துக்கிறேன். அதாவது கேப்பை அது வந்து சேர்த்துக்கிற ஒரு பாத்திரத்துல. அதுக்கப்புறம் 3/4 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து கருப்பு உளுந்து வந்து சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து நார்மல் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் அதனாலதான். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து இது இருக்கு இல்லையா வெந்தயம் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு 4-5 தடவையாவது இந்த இதை போட்டு தண்ணி போட்டு நல்லா களைஞ்சு கழுவணுங்க. ஏன்னா அதுல டஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா தண்ணி பிடிச்சி வச்சு இதை வந்து சோக் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 மணி நேரத்துக்கு மேல வந்து சோக் பண்ணணும். ஸோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயாச்சுங்க. நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ணணும். 11 மணி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் சரி அம்மாச்சிக்கு பால் காய்ச்சி காஃபி வந்து போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காலைல வந்து அப்படியே ரிலாக்ஸா தான் இன்னைக்கு வேலை போயிட்டு இருந்துச்சு. எனக்கு லஞ்சுக்கு வந்து ஆல்ரெடி நமக்கும் ரெடி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால அதுக்கப்புறமா போயிட்டு சரி மிஷின்ல துணியை போடலாம் அந்த வேலை கொஞ்சம் முடிச்சிடலான்ட்டு அதையும் வந்து போட்டு விட்டுட்டு வந்தேன். சரி நமக்கு தான் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வேலை இல்லையே காலைல முடிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ நமக்கு சேர்த்துதான் அதனால முருங்கை இது இருக்கு இல்லையா முருங்கை கீரை வந்து காய வச்சது இருந்துச்சு. அதை வச்சு நம்ம பொடி பண்ணிடலாம் முருங்கைக்கீரை பொடி அப்படின்ட்டு அதான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன். ஒரு பிரான்ல வந்து பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் துவரம் பருப்பு 1 ஸ்பூன் கருப்பு உளுந்து வந்து எடுத்துருக்கிறேன் நானு. ஸோ இதை நல்லா ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம காய வச்சு வச்சிருக்கோம்ல முருங்கீரையை வந்து ஒரு 4 நாள் ஊவிட்டு வெயில்ல காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது இந்த மாதிரி அந்த பருப்பெல்லாம் வறுத்ததுக்கு அப்புறம் அதுலயே போட்டு ஒரு லைட்டா வறுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. சூப்பரா நொறுங்குற அளவுக்கு நமக்கு வந்து முருங்கைக்கீரை வந்து ஆயிடும். ஸோ அப்பதான் பொடி பண்றதுக்கு நல்லா இருக்கும். நான் கையில உங்களுக்கு தொட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். காயிறதுலேயே நல்லா காஞ்சிரும். லைட்டா அதுல வந்து டோஸ்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி சரிங்களா. அதுக்கப்புறமா அதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு அதுக்கப்புறமா அதே பண்ணல கொஞ்சமா நல்லெண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன் சரிங்களா. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா காரத்துக்கு ஒரு 10 மேல வந்து வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் வந்து ஜீரகம் 1 ஸ்பூன் வந்து மிளகு அதுக்கப்புறம் வந்து இதுல மூச்சு விடுறதாங்க 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி இருக்கு இல்லையா வரமல்லி அது அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு இருக்கு இல்லையா அதுவும் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இதுலயே நம்ம வந்து பூண்டு வந்து சேர்த்து நம்ம வந்து வறுத்துக்கலாம். ஆனா என்கிட்ட வந்து காஞ்ச பூண்டு இருக்குது. ஸோ அதனால வந்து அரைக்கும் போது சேர்த்துக்கலாம்னு வச்சிருக்கிறேன் நானு. ஸோ நம்ம வதக்குனதெல்லாம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு முன்னாடி நம்ம வந்து கீரையோட அந்த பருப்பு வந்து வறுத்து வச்சிருந்தாலும் அதையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துச்சு கொஞ்சமா அந்த காஞ்ச பூண்டு வந்து சேர்த்துட்டு இதெல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து நல்லா குறப்பா வந்து ஃபர்ஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா. ஸோ இப்போ நிறைய தெரியும் அது அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளவு கம்மியாயிடுச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூளும் உப்பும் வந்து சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் சரிங்களா. சிம்பிள் தாங்க ரொம்ப சூப்பரா வந்து ரெடியான மனமோட நல்லா
இப்போ நம்ம முருங்கை பொடி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. தோசை மேல அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம். அதுக்கப்புறம் சாதத்துல பிரட்டி சாப்பிடலாம். தாளிச்ச சாதம் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு ஹெல்தியான ரெசிபி. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் 1 மந்த் வரைக்கும் வெளியில. சரிங்களா? அப்புறம் இன்னைக்கு ஃபுல்லாவே மழை வருது, வெயில் வருது, இந்த மாதிரியே இருக்குதுங்க இன்னைக்கு ஃபுல்லாவே. இப்போ கொஞ்ச நாளாவே இந்த கிளைமேட் அப்படிதான், இனி இந்த மாசம் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து கருவாடு பொரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வெங்காயம் எல்லாம் நறுக்கி எடுத்துக்கிட்டேங்க. ஒரு பேன்ல எண்ணெய் சுடு பண்ணிட்டு ஜீரகம், பூண்டு வந்து தட்டி சேர்த்துட்டு, வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி, வதக்குறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கருவாடையும் சேர்த்துட்டு நம்ம ஒண்ணா வதக்கணும்னா எல்லாம் சேர்ந்து சுருண்டு வதங்கிரும். ஸோ இந்த மாதிரி சூப்பரா கருவாடு பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு சாதம், ரசம், அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு பண்ணது, கருவாடுலாம் வச்சு பேக் பண்ணி அவங்களுக்கு வந்து லஞ்ச் கொடுத்துட்டு வந்துட்டேன். நல்ல ஒரு காம்பினேஷன் இல்லையா? ரசத்துக்கு கருவாடு, இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் நானும் சாதம், ரசம், கருவாடு, உருளைக்கிழங்கு, அப்புறம் காலைல வேக வச்சு கொண்டக்கடலை கொஞ்சம் வச்சு சூப்பர் ஃபில்லிங்கா நான் வந்து மதிய லஞ்ச் வந்து இன்னைக்கு வந்து முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கையோடு இருந்த பாத்திரத்தெல்லாம் விலக்கி போட்டுருவேன். மதிய நேரம் சாப்பிட்டுட்டு உட்காந்தா தூக்கம் வரும். மதியம் தூங்கவே கூடாதுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோலாம் நம்ம போஸ்ட் பண்ணுவோம்ல, அதெல்லாம் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். 4 மணி ஆயிடுச்சு. தவணை டியூஷன்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு நம்ம வந்து நான் காலையிலே ஊற வச்சோம்ல கருப்பு கவனி, ராகி எல்லாமே, கருப்பு உளுந்தெல்லாம் அதெல்லாமே மிக்ஸி ஜார், இந்த குட்டி மிக்ஸர் ஜார்ல போட்டதாங்க எனக்கு வந்து நல்லா அரைப்படுது. கிரைண்டர்ல போட்டீங்கன்னா பெஸ்டா இருக்கும். என்னோட கிரைண்டர் மேல கட்டி கிடக்குது, அதை எடுத்து அடுத்து யூஸ் பண்ணணும். ஸோ நல்லா வந்து எல்லாத்தையும் வந்து போட்டு அரைச்சி எடுத்துட்டு உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிடலாம். இப்போ இட்லி பேட்டர் எப்படி அரைப்போமோ அது மாதிரி அரைச்சிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான், சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்க எல்லாருக்குமே. ஸோ இது நல்லா இருக்குங்க, மனமா டேஸ்டா இருக்கும். ஸோ கரைச்சி இந்த மாதிரி மூடி வச்சிட்டோம்னா நைட்டு ஃபுல்லா அது வந்து புளிக்கட்டும்னு வச்சிடலாம். அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக ஏதாவது சாப்பிடணும் போல இருந்தது. ஸோ கொஞ்சம் இந்த மிக்சர் தான் வந்து சாப்பிட்டேன் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது. இது கொஞ்சம் கடலை மாவுல செய்யறது இல்லையா? ஸோ ஏதோ இதுதான் சாப்பிடணும் போல இருந்தது. அப்புறமா அம்மாச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஞ்சி டீ தான் வந்து போட்டேன். என்னடா டீ போடுறேன்னு நினைப்பீங்க, இப்பவும் காஃபி தானே போடுவீங்கன்னு. காஃபி போட்டு காலி ஆயிடுச்சு, மறந்து போயிட்டேன். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி போட்டு அம்மாச்சி கொடுத்துட்டு டீ எல்லாம் கொடுத்துட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் சென்று இன்ட்ரடக்ஷன் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு ரவையை தான் வறுத்துட்டு இருக்கேன் நைட்டு டின்னருக்கு. உப்புமா பண்ணிடலாம், அது கூட வந்து சட்னி பண்ணிடலான்ட்டு. சட்னி எப்படின்னா தேங்காய், பொட்டுக்கடலை, பூண்டு, அப்புறம் வந்து பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நம்ம எப்பவும் தேங்காய் சட்னி அரைப்போம்ல, அது கூட கொஞ்சம் புளி துண்டு சேர்த்துட்டு புதினா இலை சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்க போறோம். செம்ம டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து ரவை நல்லா வறுத்துட்டு சூப்பரா உப்புமா வந்து பண்ணியாச்சு. சாஃப்டா செம்மையா இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சட்னிக்கு ஒரு தாளிப்பு வந்து கொடுத்தாச்சு. அவ்வளவுதான். இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய பேருக்கு உப்புமா பிடிக்குது, நல்ல ஒரு காம்பினேஷனோட பர்ஃபெக்டா வறுத்துட்டு செய்யுங்க ரவைய, சூப்பரா இருக்கும். அப்புறம் ரவை உப்புமா சட்னி எல்லாம் வச்சு நான் நைட் டின்னரை சூப்பரா வந்து சாப்பிட்டேங்க. செம்ம எம்மியா இருந்தது. அதுக்கப்புறம் ஹாட் பாட்டில போட்டு வச்சிருந்தேன். அப்புறம் அவங்க எல்லாருக்குமே வந்து சாப்பிட்ற இடத்துல அவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடை வந்து கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு இல்லையா? எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி விட்டு சிங்க் எல்லாமே வந்து கழுவி விட்டுட்டேன். வேலை முடிஞ்சா இனி கடைசியா வந்து தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்றேன் நான். ஸோ சீக்கிரமா ஏர்லியரா எப்பவுமே டின்னர் வந்து முடிச்சிருங்க. அதுதான் உங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப நல்லது, மெயின்டைன்லுமே ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு டே இந்த மாதிரி தாங்க எனக்கு வந்து போச்சு. இந்த பிளாக் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல உங்களை வந்து மீட் பண்றேன். ஸோ அது வரைக்கும் இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம், மறக்காம பாருங்க. பாய்.